ஒரு நம்ம உடம்புக்கு கால் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் நம்ம ஒரு பில்டிங்க்கு காலம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா காலத்துலதான் அந்த பில்டிங்கே நிக்குது. மேல இருந்து வர எல்லா லோடுமே காலத்து மூலியமா தான் கீழே வந்து இடத்துக்கு வந்து லோட் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதால இந்த காலத்தை நான் ஆஸ் பர் டிசைன் பிரகாரம் என்ன டிசைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அதன் பிரகாரம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்க. தேவையில்லாம மார்க்கிங் பண்ணும்போது தப்பாயிடுச்சு இல்ல தவறான முறையில் மார்க்கிங் பண்ணிட்டு அதை ராடை மெயின் ராடை கிங் அடிச்சு கொண்டு வரேன், இது பண்ணி கொண்டு வரேன், இல்ல கட் பண்ணிட்டு லேப்பிங் பண்றேன், எங்க தேவையில்ல இடத்துல லேப்பிங் பண்றேன், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து தவிர்த்துருங்க. சரியான முறையில மார்க்கிங் பண்ணி சரியான முறையில காலத்தை கன்சல்ட் பண்ணுங்க. இன்னொன்னு காலத்துல யூஸ் பண்ற மெயின் ராட்ஸ், அந்த மெயின் ராட்ஸ் ஆஸ் பர் டிசைன் பிரகாரம் அவங்க கரெக்டா என்ன டயா போடணும் எவ்வளவு ஸ்பேசிங்ல போகணும் டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க அது சைட்ல மேஸ்திரி கொடுக்கும்போது அவன் ராடை சேவ் பண்றதுக்கோ இல்ல நீங்களே கூட ராடை சேவ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க டிசைன் பண்ணி ஸ்பேசிங்கை தள்ளி போடுறது, ஸ்பேசிங்கை சுருக்கி போடுறது அதெல்லாம் வேண்டாம். ஆஸ் பர் டிசைன் என்னவோ கரெக்டா பண்ணுங்க. ஏன்னா அந்த பில்டிங்கே அந்த காலத்து மேல நிற்கும் போது எக்ஸாம்பிள் நம்ம உடம்பு காலை எவ்வளவு இப்படி சேர்த்து வச்சு எவ்வளவு நேரம் நிக்க முடியும் பாருங்க, எவ்வளவு நேரம் லோடு தாங்க முடியும் பாருங்க. ஆனா அதுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுத்து தாங்கிறதுக்கும் ஒன்னா வச்சு தாங்கிறதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. பில்டிங்கான மொத்த சம்பந்தம் விஷயமும் நம்ம உடம்புலயே இருக்கு. அதை வச்சு நீங்க வந்து திங்க் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். அதால கரெக்டான முறையில காலத்தை வந்து கன்சல்ட் பண்ணுங்க. அப்பதான் பில்டிங் ஸ்டேபிளா நிற்கும். தயவுசெய்து இந்த கிங் அடிக்கிறது, ஜாயிண்ட்ல லேப்பிங் இதெல்லாம் வேண்டாம், அறவே மறுத்துருங்க. தப்பா மார்க்கிங் ஆனா கூட பிரேக்கிங் பண்ணிட்டு பண்ணுங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல அவரே பில்டிங் கொலாப்ஸ் ஆகுறதுக்கு ஒரு காலம் கொலாப்ஸ் ஆகல ஒன்றும் ஆக போறது இல்லை. அதால காலத்துல என்னைக்குமே கவனமா இருங்க.